கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு மிளகு, சீரகம், கொஞ்சம் போல் மசாலாத்தூள், மேகி மசாலாத்தூள், ரைஸ்லையும் போட்டுக்கலாம், இல்லை இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த மசாலா மேகி மசாலா கூட போட்டுக்கலாம். அது போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இது தேவையான பொருள் முதல்ல வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு கேரட் போட்டுக்கணும். கேரட் போட்டுக்கணும். நல்லா எண்ணெயிலே வதக்கணும். பொடியாக அரைஞ்சி வச்சுட்டு அதோட பீன்ஸு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கி நல்லா அப்படியே பொன்னிறமாக வரும்போது ரொம்பலாம் தீ அடிக்காத அளவுக்கு இந்த மிளகு, சீரகம், இந்த மசாலா அது போட்டுக்கணும். போட்டு நல்லா அப்படி கலரிட்டு சாதம் வெடித்து வச்சுக்கணும். கலரிடணும். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். போட்டு கலரிட்டு சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெளியே வாங்காத பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதில் புதினா தழையை போட்டுக்கலாம். செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். சும்மா வாசனைக்கு இதெல்லாம் ரீண்டாயிடும். நெய் மட்டும் ஒரு டீஸ்பூன் நெய். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சின்ன பசங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. வீட்லேயே அழகாக வெளியே வாங்காத அளவுக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.